தேவன் எடுத்து போட போகிறார். வந்து சமாதானத்தை கொடுக்க போகிறார், வெற்றியை கொடுக்க போகிறார். இந்த நாள்ல எதுக்கும் கவலைப்படாதீங்க. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சூத்திர ராஜா, சூத்திர ஆண்டவரே, தகப்பனே கத்தாவே இந்த நாள்ல கூட தகப்பனே கத்தாவே எரேமியா 29வது அதிகாரத்துல ஆண்டவரே நாங்க தியானித்தோம் ராஜா. தகப்பனே இந்த வார்த்தையின் படி ஆண்டவரே நான் உங்களை அறிந்திருக்கிறேன், கவலைப்படாதீங்க சொன்ன வேத வசனம்படி ஆண்டவரே தகப்பன ஒவ்வொரு பிள்ளைகளும் மகனையும் ஆண்டவர் பெரியோரையும் சிறியோரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. ஏதோ பிரச்சனையினால் ஆண்டவரே தகப்பனை வருத்தப்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஆண்டவரே இது நடக்குமா நடக்காதா என்று ஆண்டவர் ஜெபித்து ஒன்றும் நடக்கலையே என்று நினைத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே நான் அறிந்திருக்கிறேன், வந்து உங்களுக்கு சமாதானத்தை அருள்வேன் என்று சொன்ன வேத வசனம்படி ஆண்டவரே அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு நான் ஜெபித்துக் கொள்கிறேன் ராஜா. தகப்பன் இந்த வேலையில கூட ராஜா சோதரிக்கிறோம் அப்பா. தகப்பனே முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடும் தேடும் போது கண்டடைவேன் சொன்ன வேதவசனப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரும் முழு உள்ளத்தோடு தேடுவதற்காக ஆண்டவரே அந்த தடைகளை எல்லாம் மாத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் தேடி ஆண்டவரே வந்து சமானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நான் சமானத்துக்காகவே வந்தேன்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவனை சோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் தகப்பனே இந்த நாள்ல கூட எத்தனையோ பேர் சமானத்துக்காக சமாதானம் இல்லாமல் குடும்பத்தை சீரழித்துக் கொண்டு இருக்கிறாங்க அப்பா. அந்த குடும்பத்துக்கெல்லாம் உங்க கரம் வெளிப்படும்படி நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வேலையில கூட தகப்பனி எத்தனையோ பேர் ஆண்டவரே குடித்து வெறித்து ஆண்டவரே குடும்பத்தை சீரழித்துக் கொண்டு இருக்கிறாங்கப்பா. அந்த மகன்களுக்கெல்லாம் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே அந்த அருவருப்பான காரியத்தை எல்லாம் விட்டு விலகும்படிக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்கப்பா, கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.